வணக்கம், வெல்கம் டு SheCooking. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேர் Buttermilk Biscuit. இதுக்கு தேவையான பொருட்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 4 cups ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1 கப் பட்டர் சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கோல்டாக தான் இருக்கணும் இது. 2 cups ஆஃப் பட்டர் மில்க்கு, 1/2 கப்பு வந்து செடர் சீஸு, இது வந்து ஆப்ஷனல். அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கார்லிக் ஹெர்ப் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு குக்கி கட்டர் வேணும், ஒரு குக்கியை இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கான பிளெண்டர் வேணும், அதுக்கப்புறம் ஒரு ரோலிங் பின். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு இந்த கோல்டு பட்டரை ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டவ் பிளெண்டர் இருக்குது, இதுதான் இந்த டவ் பிளெண்டர் வச்சு இந்த பட்டரை வந்து சின்ன சின்னதாக வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம அமுக்கி அப்படி லைட்டாக தான் அமுக்கணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக அந்த மாவுக்குள்ளே கலக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ நான் வந்து டவ் பிளெண்டர் வச்சு இந்த பட்டரெல்லாம் நல்லா இது ஸ்மால் பீசஸாக இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரில் போட்டுட்டு இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் ஸ்மால் பீசஸாக இருந்தால் நல்லது தான் இதுக்கு. அதுக்கப்புறமா இந்த செடர் சீஸ் போடணும். செடர் சீஸ் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டர் மில்க்கை இதில் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரோலிங் பின் வச்சு தேய்க்கணும். இப்போ இந்த மாதிரி பதத்தில் வந்த பிறகு நான் இந்த வெசல்லேருந்து எடுத்து இதை நான் இந்த ரோலிங் சிலிக்கான் மேட்டுக்கு மாற்றிட்டு இதை நான் ரோல் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இது வந்து நான் சப்பாத்தி மாவு பதத்தில் இதை வந்து நான் டவ்வை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ரோல் பண்ணி காட்டுறேன். இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ரோல் பண்ணி இந்த கொஞ்சம் மாவு யூஸ் பண்ணி இது மேலே போட்டு இது வந்து மடிக்கணும். இதை இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் தேய்க்கணும். ஒரு 6 டைம்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் மடித்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிப்பு இது 1 inch திக்னஸில், இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கலாம். ஐடியல் வந்து 1 to 1.5 inch திக்னஸில் நீங்கள் ரோல் பண்ணி எடுக்கணும். இப்போ ரோலிங் பின்னில் இந்த டவ்வை வந்து 1 inch திக்னஸில் இந்த மாதிரி நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த குக்கி கட்டரை இந்த மாவுக்குள்ளே அப்படி இது பண்ணி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸ் மாதிரி போடணும். இதை வந்து இப்படி மட்டும் அமுக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ஒன்று எடுத்து காட்டுறேன் நான். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும், 1 inch திக்னஸ். இதை வந்து நம்ம இப்போ அவனுக்குள்ளே வச்சு எடுக்க போகிறோம். 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 to 20 minutes நான் வச்சு எடுத்துப்பேன். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணி உள்ளே வைக்கப்பேன். ஸ்டவ்லேருந்து குக்கியெல்லாம் கட் பண்ணி இந்த அவன் பிளேட்டில் சிலிக்கான் மேட் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இது வந்து நான் 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 to 20 minutes வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அவனுக்குள்ளே வச்சுட்டேன். அவனை க்ளோஸ் பண்ண போகிறேன். 20 minutes வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. பிஸ்கட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நான் வந்து இப்போ அவன்லேருந்து எடுத்து பிஸ்கட் சூடாக இருக்கப்பே இந்த பட்டர் வித் கார்லிக் ஹெர்பு வந்து நான் இதை வந்து பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது மேலே வந்து லைட்டாக கோட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப்பு வந்து ஆப்ஷனல் தான். மோஸ்ட்லி வந்து இந்த கார்லிக் ஹெர்பு வந்து நிறைய பேர் தடவ மாட்டாங்க. பட் தடவைனா ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். நல்லா மோஸ்ட்லி இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இது சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக தடவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே கூல் டவுன் விட போகிறேன். வந்து பட்டர் மில்க் பிஸ்கட்டை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது எப்படி சாப்பிட்றோம்னா, ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து இது ஓப்பன் பண்ணிக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம வந்து ஜாம் வச்சு சாப்பிட்லாம், நம்ம பட்டர் வச்சு சாப்பிட்லாம். நான் ஜாம் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சு இப்படி சாப்பிட்லாம். Enjoy.